பிரசாந்த் கிஷோர் இருக்காங்க, ஆதவ் அர்ஜுன் இருக்காங்க, முக்கியமான அரசியல் வீகர் அமைப்பெல்லாம் இருக்காங்கல்ல. 234 போட்டுக்கிடுவாரா? 39 மாதிரி கமலஹாசன் போட்ட மாதிரியே போடாம லெட்டர் பேடா இருந்தாரு. அப்போ 26ல் எப்படி இருப்பாரு? சீயிங் இஸ் பிலீவிங். எலிஜிபிளா அவர் 39 போடுறேன்னு நான் தானங்க சொன்னேன். அப்ப ரங்கராஜ் பாண்டே சொல்ல தானே செய்வாரு. அன்னைக்கு நான் ஏன் சொன்ன வார்த்தையை கேட்டிருந்தாங்கன்னா இந்த பரிதாப நிலைமை ரங்கராஜ் பாண்டே நாக்கு மேல பல்லு போட்டு எள்ளி நகையாடி கிண்டல் பண்ண வேண்டிய நிலைமை விஜய்க்கு வந்திருக்குமா? அதனாலதான் இன்எலிஜிபிள் விஜய்ங்கிறேன். கமல்ஹாசன் ப்ரூவ் பண்ணாரு, இவரு ப்ரூவ் பண்ணல. ப்ரூவ் பண்ணிட்டா நம்ம ஆமான்னு சொல்லிட்டு போறோம். இன்எலிஜிபிள்னு சொல்றோம், தகுதியற்றவர்னு சொல்றோம். கமல்ஹாசன் தகுதியானவர்னு சொல்றோம். நீ கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தீங்கன்னு சொல்றோம். உண்மையா பொய்யா? அப்ப நம்ம சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப டிஸ்ப்ரூவ் பண்ணுங்க. கமல்ஹாசன் உங்களோட பெரிய ஆளு நாம சொல்றோம், இல்ல நாங்க கமல்ஹாசனோட பெரிய ஆளுன்னு டிஸ்ப்ரூவ் பண்ணுங்க. இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை. Top 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் தம்பி. 2026 தேர்தல் வந்து விஜய்க்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? 214 எலிஜிபிளா போட்டுக்கிட்டு வராங்கல்ல, எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா மீண்டும் சொல்றேன், 39 போட முடியல அவரால். கமல்ஹாசன் போட்டார். கமல்ஹாசன் 39 மணியான வெயிட்டான கேண்டிடேட்டை போட்டார். 4% வாக்கு எடுத்தார். இன்னும் கொஞ்சம் உழைச்சிருந்தா மேலே போயிருக்கலாம். நான் மறுக்க வரலையே. க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள எல்லாத்துக்கும் ஒரு ஓட்டு உண்டு. பிரசாந்த் கிஷோர் இருக்காங்க, ஆதவ் அர்ஜுன் இருக்காங்க, முக்கியமான அரசியல் வீகர் அமைப்பெல்லாம் இருக்காங்கல்ல. 234 போட்டுக்கிடுவாரா? 39 மாதிரி கமல்ஹாசன் போட்ட மாதிரியே போடாம லெட்டர் பேடா இருந்தாரு. அப்போ 26ல் எப்படி இருப்பாரு? சீயிங் இஸ் பிலீவிங். இஸ் பிலீவிங்னா புரியல. அவர் போட்டுட்டாருன்னா அதை நம்பிடலாம். ஆனால் இப்போ பரிதாபம் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. பரிதாப நிலையில் நிற்கிறாரு யார்? ஏன்னா அதிமுக எதிர்பார்த்தாரு, ஆனால் இப்போ பரிதாப நிலையில் நிற்கிறாரு. ரங்கராஜ் பாண்டே போன இதில் இன்டர்வியூ சொல்லிட்டு இருக்காரு. ரங்கராஜ் பாண்டே தம்பி அவன் கருத்தை சொல்கிறான். அவன் கருத்து, அவன் உரிமை. ஓகே, இதில் நிஜமேல பரிதாப நிலையில் இருக்காரா? உங்கள் பார்வையில் என்ன? எப்படி எலிஜிபிளா அவர் 39 போடுறேன்னு நான் தானங்க சொன்னேன். அப்போ ரங்கராஜ் பாண்டே சொல்ல தானே செய்வார். அன்னைக்கு நான் ஏன் சொன்ன வார்த்தையை கேட்டிருந்தாங்கன்னா இந்த பரிதாப நிலைமை ரங்கராஜ் பாண்டே நாக்கு மேல பல்லு போட்டு எள்ளி நகையாடி கிண்டல் பண்ண வேண்டிய நிலைமை விஜய்க்கு வந்திருக்குமா? அதனாலதான் இன்எலிஜிபிள் விஜய்ங்கிறேன். 39 போட முடியாதவர் எப்படி 234 போட்டுக்கிடுவாருங்கிறேன். போட்டா பாராட்டிட்டு போயிருவேன். போட்டா போட்டுட்டார் விஜய், பாராட்டுகள் விஜய்ங்கிறேன். நான் தான் 39 போட சொன்னேன். ஏன் போடல? தப்பு இல்லாது. அந்த தப்பு தானே உங்களுக்கு இன்னைக்கு மாட்டிட்டு நிற்கிறீங்க. ரங்கராஜ் மேலே பரிதாப நிலைமைன்னு மீண்டும் சொல்றேன். ராகுல் காந்தி எதிர்பார்த்தது தப்பு, சீமானை எதிர்பார்த்தது தப்பு, சீமான் எதிர்பார்த்தாரு விஜய், திருமாவளவன் எதிர்பார்த்தது தப்பு. சீமான் தான் சொல்றாரு, தம்பி பலன் நிரூபிக்காதவன் முன்னாடி யாரும் வரமாட்டாப்புல. விஜயகாந்த் 8-10 நிரூபிச்சனால மக்களால் கூட்டணி வந்தாங்க, ஒன்றும் வரமாட்டாங்கன்னு தானே சீமான் சொல்றாரு. பெரியாரை தூக்கிட்டு என்கிட்ட வராதுன்னு சீமான் தானே இப்போ சொல்றாரு. அப்போ நீங்க அன்னைக்கு எதிர்பார்த்தது தப்பு, எடப்பாடி எதிர்பார்த்தது தப்பு. ஸோ நீங்க விஜயகாந்த் மாதிரி 234 போட்டிருக்கணும், கமல்ஹாசன் மாதிரி 39 போட்டிருக்கணும். கமல்ஹாசனுக்கு எலிஜிபிலிட்டி விஜய்க்கு இல்லைங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கிறாரு. அதை ரங்கராஜ் பாண்டே சொன்னதில் தப்பு இல்லை. தம்பி ரங்கராஜ் பாண்டே இன்னைக்கு கமல்ஹாசனை விஜயை பற்றி சொன்ன கருத்தில் எந்த தவறும் இல்லை. தம்பிக்கு கருத்தை நான் என்டால்ஸ் பண்ணுறேன். அதே வேளையில் 214 விஜய் போட்டுட்டாருன்னா நான் பாராட்டுவேன். ஆனால் அதுக்கு அவர் தகுதியானவராக தன்னை தகவமைக்கல, திணறாரு. கேண்டிடேட் விலை போயிடுவானோன்னு நினைக்கிறாரு, கொடுத்த காசை வாங்கிட்டு கேண்டிடேட் ஓடிடுவானோன்னு நினைக்கிறாரு. அப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிடுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட இருக்கவன வியாபாரின்னு நினைக்கிறீங்க. 2026 தேர்தலில் பாஜக விஸ் திமுக கூட்டணியாக இருக்குமா, இல்லை விஜய் விஸ் திமுக கூட்டணியாக இருக்குமா? எல்லாரும் நிற்பாங்க, பலமுனை போட்டி இருக்கும். ஏன்னா அவங்க அப்படி தான் சொல்கிறாங்களே, அவங்க கேண்டிடேட்டே போட்டு விடுவாங்க. அவங்க விஜய் தான் சொல்கிறாரு. சொல்றதுல தப்பு இல்லை. 214 போட்டுவிட மாட்டாங்கன்னா தானே பரிதாப நிலையில் இருக்காருன்னு. நான் எல்லா இடத்துலையும் பூத் கமிட்டி ஒர்க் நல்லா பண்ணிட்டு தான் இருக்குன்ற மாதிரியும் ஃபீல்டு ஒர்க்கில் நிறைய பேர் சொல்கிறாங்களே. அது கிளைம் பண்ணலாம். டிவிக்கு ரமேஷாக இருக்கட்டும், லைவ்லாம் பண்ணியாக இருக்கட்டும், பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் அப்படின்னு பேர் சொல்கிறாங்களே. 39 போடல அவரு, கமல்ஹாசன் போட்டாரு. கமல்ஹாசன் ப்ரூவ் பண்ணாரு, இவரு ப்ரூவ் பண்ணல. ப்ரூவ் பண்ணிட்டா நம்ம ஆமான்னு சொல்லிட்டு போறோம். இன்எலிஜிபிள்னு சொல்றோம், தகுதியற்றவர்னு சொல்றோம். கமல்ஹாசன் தகுதியானவர்னு சொல்றோம். நீ கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தீங்கன்னு சொல்றோம். உண்மையா பொய்யா? அப்போ நம்ம சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ டிஸ்ப்ரூவ் பண்ணுங்க. கமல்ஹாசன் உங்களோட பெரிய ஆளுன்னு நாம சொல்றோம், இல்ல நாங்க கமல்ஹாசனோட பெரிய ஆளுன்னு டிஸ்ப்ரூவ் பண்ணுங்க. டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு ஒத்துக்கிட்டு போறோம். கமல்ஹாசனுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைங்கிறோம். கமல்ஹாசன் மாதிரி பிரஸ்ஸை மீட் பண்ணிட மாட்டீங்கிறோம். கமல்ஹாசன் மாதிரி 39 கேண்டிடேட் போட முடியாதவர் நீங்கன்னு சொல்றோம்.
அதைத்தான் நாம் சொல்கிறோம். கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் இருந்தது தப்புங்கிறோம். 214 நீங்கள் போடுவீங்களா, ரிட்டர்ன் பேக் ஆவீங்களாங்கிறது அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரலில் தான் தெரியும். இப்போ பாமக அன்புமணி ராமதாஸும் அன்புமணியும் உட்கட்சி எப்படி பார்க்குறீங்க? யூகோவார், அப்பா அம்மானாங்கிற யூகோவார், யார் பெரியவங்கிற யூகோவார். திலகபாமாவுக்கு எதிராக இவர் தம்பி சகோதரர் அண்ணன் வடிவேல் ராவணன் பேரில் ஒரு அறிக்கை வந்திருக்கு. அதில் மேட்டுக்குடி அந்த மாதிரிலாம் தேவையில்லை. பட்டியூரம்பட்டி சௌந்தரபாண்டியனார் ஒரு பெரிய ஜமீன்தார் தான், மிகப்பெரிய பணக்காரர் தான். ஜில்லா போர்டு தலைவராக மதுரையில் இருந்தார், ராம்நாட்டிலையும் இருந்தார். ஒரு பெரிய லெவலில் இருந்து ஒரு மதுரை ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பெரிய ஆளாக இருந்தவர் தான். பட் அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவர் காலத்தில் நாடார் ஃபார்வேர்டு தான். அதுக்காக நாடார்களை மேட்டுக்குடின்னு சொல்லிட முடியாது. நாடார் பேக்வேர்டானது 1964 தான் பிசி ஆனாங்க. பட்டியூரம்பட்டி சௌந்தரநாடியார் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இன்னும் ஒன்று சொல்கிறேன்னா, அவர் ஒரு ஆற்காட்டு முதலியார் குடும்பத்தில் பழனி தியாகராஜ முதலியார் அவரோட நண்பர். இவர் கலந்துக்கிட்டால் அன்டச்சபிள் சௌந்தரபாண்டி கலந்துக்கிட்டால் என் மகா கல்யாணம் நடக்காதுன்னு பொண்ணுக்கு அப்பாவே சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு சமூக இழிவை கொண்ட ஒரு சமூகம் தான். ஃபார்வர்ட் காஸ்ட் லிஸ்ட்டில் இருந்திருக்கலாம். அதுக்காக மேட்டுக்குடிங்கிற வார்த்தையை வடிவேல் ராவணன் சொன்னது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வடிவேல் ராவணனை வன்மையாக கண்டிக்கிறேன். திலகபாமாவை மேட்டுக்குடிங்கிற வார்த்தையை வடிவேல் ராவணன் பேசுனது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாடார் ஃபார்வர்ட் காஸ்ட்டில் இருந்தாங்க. 64 தான் காமராஜ் இந்து நாடார்களை பிசியில் சேர்த்தாரு. அதே மாதிரி கிறிஸ்தவ நாடார்களை எம்ஜிஆர் தான் பிசியில் சேர்த்தாரு. ஆனால் அன்னைக்கு அன்டச்சபிள் காஸ்ட்டுங்கிறதுல பட்டியூரம்பட்டி சௌந்தரபாண்டிய நாடாரே 2 ஜில்லா போர்டு தலைவராக இருந்தவரே ஒரு ஆற்காடு முதலியார் தன் மகா கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அன்டச்சபிலிட்டியில் இருந்த ஒரு காஸ்ட்டை மேட்டுக்குடிங்கிற வார்த்தையை வடிவேல் ராவணன் பயன்படுத்துறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே போல் அமித்ஷா அவர்கள் தான் இந்த கூட்டணி அன்புமணி விஸ் ராமதாஸ்ன்ற மாதிரி சண்டை வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. ராமதாஸ் கடைசியாக தான் முடிவு பண்ணுவார், ஃபைனலாக தான் முடிவு பண்ணார். தான் ஒரு கேம் சேஞ்சர்னு காட்டி தான் முடிவு போகிறார். வில் பவரோட முடிவு பண்ணார். ஒன்றும் இல்லைனாலும் வில் பவரோட பண்ணுவார். எல்லா தலைவர்களுக்கும் சொல்கிறேன், ஒன்றும் இல்லைனாலும் வில் பவரோட நின்று நான் தான் இங்கே முடிவு பண்ணுவேன், நான் விக்கிரவாண்டியில் 2வது வந்துட்டேன், என்கிட்ட வந்து தான் தீரணும் பார். ஓகே, இவ்வளோ தூரம் நிறைய அரசியல் சார்ந்த விஷயத்தை பகிர்ந்துட்டு மற்றவர்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.